ஏய் வாட்ஸ்அப் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி லாக்குல் நானு. இன்னைக்கு வந்து ஒரு பிளாஸ்ட். என்ன பிளாஸ்ட் அப்படின்னா விமல் VIMAL கிடையாது, ஒரு VEMAL அப்படின்னு போடுற அந்த விமல் கேலக்சி ஸ்டார் விமலோடைய பிளாஸ்ட். யாரோ போட்டு போட்டு கிளப்பி விட்டு கேலஸ்டார் என்னை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம பிளாஸ்ட் பண்ணல, அவரு தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். சரி, அதை வந்து வியூஸோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாஸ்ட் வீடியோ. விமல் வந்து ஒரு பயங்கர ப்ராமிசிங் ஸ்டார். அவர் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு இல்லையான்னு தெரியல, அந்த குருவி படத்துல வந்து இதா சப்போர்ட் எக்ஸ்ட்ராஸா இருப்பார், ஒரு அன்கிரெடிட்டட் ரோல். அதுல இந்த மாதிரி நிறைய பண்ணி அவர் வந்து ஹி கேம் அப் ஆன் ஹிஸ் ஓன். களவாணி கலகலப்புலாம் நிறைய அந்த மாதிரி ஹிட் கொடுத்து வந்திருக்காரு. ஒரு ட்ரிவியா என்னன்னா, அந்த பாண்டியராஜ் படம் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது SK வந்து சொன்னாராம் அந்த டைரக்டர் கிட்ட, நான் வந்து எப்படியாச்சும் விமல் மாதிரி ஒரு ஹீரோவா வந்தா போதும், எனக்கு லைஃப்ல விமல் மாதிரி ஒரு ஹீரோவா வரணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அப்படின்னு அந்த டைம்ல SK சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல வந்து 2 பேரும் ஈக்குவல் ஹீரோஸா வந்து அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா அதில் நடிச்சிருந்தாங்க. அப்ப விமல் ஆக்சுவலா பெரிய ஸ்டார் SK கூட. ஸோ அந்த விமல் அவர் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் வந்து கிராஃப் ரொம்ப பெருசா போச்சா அப்படின்னு கேட்டா நோ. பட் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அந்த இன்டர்வியூலாம் வந்து பயங்கரமா எல்லாரையும் கிழிச்சு விடுறாரு பேசிக்கலி. அது வந்து ரொம்ப ஃபன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க வந்தோம். லாக்குல் முதலாளி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விமல் வந்து ஒரு ரொம்ப டீசென்ட் தான், நல்லா ஃபன், கலகலப்பு, களவாணி, அப்புறம் இந்த தேசிங்க ராஜா, அது பிளஸ் அதெல்லாம் நல்லா ஃபன்னு. இன்னொன்று விலங்குன்னு ஒரு சீரியல் நடிச்சிருப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா, சூப்பரா இருக்கும். அது கொஞ்சம் சீரியஸ் இன்ஸ்பெக்டர். பட் எண்ட் ஆஃப் த டே இஸ் ஃபன். ஹி இஸ் லைக் அது அவர் கொடுக்குற அந்த இன்டர்வியூ வீடியோ வந்துடா சூரிய கிராமத்துல அவர் செம்ம தக்கு டான்ஸ் வீடியோ, அது பார்த்து செம்ம தக்கி அவரு. அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா. பி லைக் விமலிசம். அத வந்து இன்டர்நெட் என்ன சொல்லுவாங்க, இந்த கரண் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு அந்த மாதிரி விமலியன்ஸ் போட்டியா விமல் இறக்குனாங்க. கரணியன்ஸ் வெர்சஸ் வெறி பிடித்த விமலியன்ஸ் வேற வந்துச்சு. கரணியன் வெர்சஸ் விமலியன்லாம் ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டர்ல. விமல் வந்து கேலக்சி ஸ்டார் அப்படின்லாம் போட்டு இது பண்ணிட்டு பழகு அப்படின்லாம் சொன்னாங்க. கரணிசம் பழகு, விமலிசம் பழகு. நிறைய வந்துச்சு. நேத்து நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்து கதையை சொல்லுவாங்க, ஆங்கர் கேட்பாங்க, கேட்டுட்டு இவர் சொல்லுவாரு, ஆமா அது 2 ஊருக்கு சண்டை வரும், அதுல வந்து ஒரு சிலையை திருடிடுவாங்க, அந்த சிலையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் கதை அப்படிம்பாரு. அவரு ஒரு படம் ஸ்பான்டேனியஸா சொல்லிடுவாரு. அதுக்கு வந்து ஆங்கர் சொல்லுவாங்க, என்ன சார் கதையவே சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. ஓ யோசிச்சுட்டு, சரி அப்ப சிலையை நாங்க திருடல, கண்டுபிடிக்க மாட்டோம், போய் படத்தை பாருங்க அப்படின்ட்டு. சோ அதுதான் வந்து அந்த ஸ்பான்டேனியஸா கிழிச்சு விடுவாரு. அதுதான் இது. முதல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே? இல்ல, இஸ் a very good actor. ஏன்னா இந்த வாகை சூடுவாள்லாம் அந்த படத்தை ஆக்டர் வெல்ல அது நேஷனல் அவார்ட்ல வாங்குச்சு. நேஷனல் அவார்ட். அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமா நல்ல டைப், நல்ல ஒரு ஆக்டர். எனக்கு அவ்வளவு சான்ஸ் வரலையா இல்ல எங்க இதாச்சுன்னு தெரியல அவருக்கு. பட் இஸ் a very good. இல்ல, அவர் வந்து இஸ் நெக்ஸ்ட் டோர் ஃபீலிங் இருக்கு. பிளஸ் அவர் ஒன்றும் பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி எதுவும் பெருசா ட்ரை பண்ணல. உடனே ட்ரை பண்ணிருக்காரு. பட் இதுல மீச எடுத்துட்டு இங்கிலீஷ் பேசுவார்ல ஸ்கூல் பையனா, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு ஆக்சுவலா. how think people speak English, how I speak English அப்படின்ட்டு. அதுதான். அப்புறம் ஸ்பான்டேனியஸா ஓட்டுவாரு. ஆங்கரை கேள்வி கேட்டிருக்கும் போது கேள்வி மறந்து போச்சா அப்படின்னு ஓட்டி விட்டாரு. அந்த ஆங்கரே ஓட்டி விட்டு இருந்தாரு பயங்கரமா. அதே மாதிரி இன்னொரு இதுல வந்து ஜென்சி டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க விமல் கிட்ட. அவர் வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து டெலூஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாரு. டெலூஷன்ஷிப்னா வந்து கற்பனையிலே இன்னொருத்தவங்களை நினைச்சு அப்படியே வாழ்றது அப்படின்னு சொன்னோடனே நாங்க சொன்னாங்க, இல்ல கற்பனையிலேயே இன்னொருத்தர நினைச்சுன்னு ஒரு பாஸ் கொடுத்தீங்களே.
டேய், இதெல்லாம் அவரு சொன்னதுடா. இரு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலிஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே உங்க இளமை காலத்துல அப்படின்றதுக்கு இப்ப நான் என்ன முதுமையிலயா இருக்கேன் அப்படின்னாரு. அதனால வந்து பயங்கர ஜென்சியாவும் அவர் பேசுவாரு. சோ இப்ப அடுத்து வந்து ஆனா கலகலப்பு 3 அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விமலுக்கு வந்து கலகலப்பு வந்து ரொம்ப அது வந்து ஒரு கிளாசிக் தான். சுந்தர் சி வந்து பயங்கரமா ஒரு மாஸ் படம் வந்து அது இருந்தாரா? இல்ல கலகலப்பு 2 தான். இந்த ஜீவா இவங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல, ஜெய் ஜீவா எல்லாம் இருப்பாங்க. கலகலப்பு 2 அது அவ்வளவு கலகலப்பு 1 அளவுக்கு இல்லடா. 2 ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அதனால இதுல வந்து ஒரிஜினல் அந்த இவரும் மிர்ச்சியுமே இருக்கிற மாதிரி கலகலப்பு 3 வருது அப்படின்னு சொன்னாங்க. கலகலப்பு வந்து பயங்கர கல்ட் கிளாசிக் தான். ஏன்னா அது வந்து பயங்கர மெமரபிள் மூவி. நிறைய அது மெமரபிள் சீன்ஸ் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தானத்தோட பீக்கு முதலாளி சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி வந்து கலவாணியும் பெரிய ஹிட். அதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ஹிட் நினைக்கிறேன். கலவாணி அந்த ஓவியாவோட நடிச்ச படம். அந்த பால்டாயில் காமெடி வச்சு காமெடி சீக்வன்ஸ் நல்லா ஓடிச்சது. சோ அது ஒரு பெரிய ஹிட் தான். கலகலப்பு நல்ல படம் இல்ல, சம படம் இல்ல. கலகலப்பு தான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். அது ஃபுல் பிளஸ் சுந்தர் சி எடுத்தது. நீங்க வந்து விலங்கு பாத்துட்டீங்களா? வெப் சீரிஸ் விலங்கு நல்லா இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் செமையா 8 எபிசோட என்னமோ தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது இன்னொரு சீரிஸ். ஆனா அந்த இந்த டோன்ல இருக்க மாட்டாரு, கொஞ்சம் சீரியஸ் டோன்ல இருக்கும். சீரியஸா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா போச்சா? அது சீரிஸ் தான். அது நல்லா தான் ஓடிச்சு. நல்லா ஓடிச்சு. அது ஜி டிவில வந்து ஐ திங்க் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு நாளைக்கு படம் மாதிரி போட்டுட்டாங்க நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி நிறைய சீரிஸ். ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 8 ன்னு நினைக்கிறேன். அவர் நல்லா நடிச்சிருப்பாரு. அதுல அந்த நெகட்டிவ் அந்த வில்லன் கேரக்டரும் நல்லா நடிச்சிருப்பாரு. ஓகே, பட் அவர் ரொம்ப இப்ப ரீசெண்டா ஒரு படம் ப்ரமோட் பண்றாரு. அதுக்காக தான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு அனிமல் மகாசேனா இது யானையெல்லாம் வச்சு நடிச்சிட்டு இருக்காரு. பட் விமல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த ரூரல் ஃபிலிம் அவர் நல்லா செட் ஆகுது. அது மாதிரி அவர் பேச்சு ஏதாவது ஸ்லாங் அதெல்லாம் கரெக்டா செட் ஆகுது. ஸோ இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் இட். ஆனா நம்ம என்ன நினைச்சோம், படத்துக்காக பண்றோம்னு நினைச்சோம். பார்த்தா உண்மையிலே அப்படிதான் இருக்காரு மனுஷன். படத்துல எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதான் வாழ்க்கையும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதான் மம்முட்டி 2.0ன்னாங்களே, மம்முட்டி இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. எல்லாரும் கேள்வி கேட்க அவங்களுக்கு மம்முட்டி இப்படிதான் டக் லைஃப் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் அங்க அப்படி கொடுக்குறாருன்னா நீங்க இங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு. விமல் தக் லைஃப்ல நிறைய இருக்கு யூடியூப்ல பாத்துருக்கீங்களா? லாக்குல அந்த இது போட்டு வரும் அப்படின்னு ஒரு போற எல்லா கண்ணாடி வரும். ஆனா எடிட்டர்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு கண்ணாடி படம் வச்சிடலாம் அந்த இந்த டைம். விமலை வந்து ஏதோ ஒன்று சொல்லும் போது இந்த மாதிரி ரோல்லாம் சூஸ் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அப்ப எனக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மட்டும் ஒன்னும் மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவரே அவரை செல்ஃப் ட்ராலும் பண்ணிக்குவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரமாட்டாரு, வந்து ஜாலியா ட்ரால் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸே வந்து பயங்கர ஹிட் விமலுக்கு. பி லைக் விமல் வந்து லைஃப் மந்த்ராவா? விமலோடைய லைஃப் மந்த்ரா வந்து அதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நான் ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. பெரிய மூவி அவருக்கு பெரிய அவங்க அப்பாவோ யாரோலாம் வந்து மூவில இல்ல, அவரா வந்து ஹி ஹஸ் அச்சீவ் சம்திங் அப்படிங்கிறப்ப வந்து அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அவரோடனே பார்க்காத இவரே ட்ரால் பண்ணுவாராம் அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இல்லை, எண்ட் ஆஃப் த டே வந்து ஹி ஹஸ் ஸ்டுட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப். போட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, பொறாமைங்கிறது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் தான் இருக்கும். அதை மீறி வந்து மேல வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அவருக்கு அப்படிங்கிறது ஹி மே நாட் ஹவ் பிகம் லைக் ஒரு ரஜினிகாந்தோ அப்படின்றது ஒரு யாட்ஸ்டிக்கா இல்லாம எல்லாரும் அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. பட் வாட் எவர் ஹி ஹஸ் டன், ஐ திங்க் அவர் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் எங்க இருந்து வந்தாரோ ஃப்ரம் வாட் எவர் ஹி வாண்டட் டு அச்சீவ் அவர் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க முதலாளி? இல்ல கண்டிப்பா அவர் வந்து ஹீஸ் நாட் ஓவர் ரீச்சிங். அவர் லிமிட்ஸ் அவருக்கு தெரியும். நான் இதுக்கு என்னோட ஸ்கில்ஸ் இவ்வளவு, இதுக்கு எவ்வளவு பண்ண முடியும் பண்ணுவாரு. புதுசா ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆனா ஹாப்பி, ஒர்க் அவுட் ஆலியா பரவாயில்ல, அடுத்தது புதுசா ட்ரை பண்ணணும். அவர் ரொம்ப உட்காந்து வந்து போயோ இல்ல புதுசா இன்னும் அதிகமா ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணாம he knows how to best use his skills. அதெல்லாம் he succeeded. So definitely someone to be appreciated. For underrated hero. Vimal's need
இல்ல ஒரு அண்டர்ரேட்டட் ஹீரோ தான். அதான் முதல்ல சொன்னேன், இஸ் லைக் he cannot be hated. அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படிதான். இது கேடி பில்லா கில்லாடி ரங்காவும் நல்லா தான் இருக்கும். ரோலுக்கு ஈக்குவல் அது. இவர் ரோல் நல்லா இருக்கும். சொல்ல வெற்றி அந்த படத்தை பத்தி. அதான் எஸ்கேயும் இவரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் அது. அப்ப அந்த டைம் தான் பிரேக் அவுட். பாட்டும் நல்லா இருக்கும். அதுல பாட்டுலாம் செம்மைட்டு. அது யார்? யுவனா? யுவன் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து எஸ்டிஆர் பாடி இருப்பாரு, அந்த நியூ இயர் பாட்டு. அந்த பசங்க படத்துலயும் ஆக்சுவலா பசங்க படத்துல தான் அவர் இன்டர்வியூ அபிஷியலா இன்ட்ரோடியூஸ் ஆவாரு. அதுல அந்த ஒரு லவ் இன்ட்ரெஸ்டோட ஒரு கதை ஓடும் பேக்ரவுண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தியார் அவரா இல்ல அவர் லவ் இன்ட்ரெஸ்ட் பாத்தியாரான்னு தெரியல. பைக்ல ஒரு பேக தூக்கி போட்டு வருவாரு. அது நல்லா இருக்கும். பிளஸ் கேடி பில்லா கிளிரங்க அது நல்ல காமெடியும் சூப்பரா தான் இருக்காது. எஸ்கே சரி. ஆக்சுவலா எஸ்கே ராஜாவும் ஓரளவு டீசெண்டா தான் இருக்கும் காமெடிலாம். பாயாசம் எங்கடா அந்த இது பாயாசம் அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்காது. அவர் நல்ல காமெடி பண்ணிருப்பாரு. அவரும் சூரி காம்பினேஷன் ஓரளவு எஸ்கே சூரி காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கும். விமல் சூரி ஆனா செம காம்பினேஷன் தான் அது. அந்த டான்ஸே செம டான்ஸ். எஸ்கே சூரி மாதிரிதான் விமல் சூரியும் இருக்கும். விமல் வந்து வேற நிறைய வந்து இதுவும் நடிச்சிருக்காரு அவரு. பெருசா நான் வந்து சோலோ மூவிஸ் தான் நடிப்பேன், நான் பெரிய ஹீரோ அப்படின்லாம் இல்லாம he has always been open to sharing screen space with the actors. அதுவும் வந்து ஒரு அப்ரிஷியபிள் தான். என்ன நினைக்கிறேன்? அந்த ஈகோ கிடையாது. இஸ் ரெடி டு இது படம் எல்லா படமும் ஒன்று வந்து நான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ் ஓப்பன் டு ஆக்ட் இன் மோட் ஆஃப் மூவிஸ். ஸோ சக்சஸ் அதான் மெயின் காரணம். இப்போ இன்னும் நிறைய இதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அதான் வெற்றி எண்ட் ஆஃப் த டே நமக்கு இந்த வந்து ஆர்ட் மூவிஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிறைய எது வந்து இது இப்போ பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த டஃபர் பிரதர்ஸ் வந்து எத்தனை ரிஜெக்ஷன்ஸ், 8 ரிஜெக்ஷனோ 10 ரிஜெக்ஷன்ஸோ சொன்னாங்க. ஒன்று வந்து நீங்க அந்த ஹாப்பர் கதையாக கொண்டு போங்க, இல்லை சில்ட்ரன் கதையாக கொண்டு போங்க, மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் தான். ஹாரி பாட்டர் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ரோலிங்க்கு. அதெல்லாம் இந்த படம் ராட்சசன் வந்து 17 ஹீரோவும் 8 ப்ரொடியூசரும் ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் சினிமா ஆர்ட்லாம் வந்து எப்போ எது கிளிக் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. யாரையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக டிஸ்கவுண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ விமலை வந்து வி வில் ஹோப் அண்ட் விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். பட் இந்த இன்டர்வியூலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, செம ஃபன்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஒரு பிளாஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். வியூவர்ஸ் நீங்களும் பாருங்க, உங்களுக்கு அந்த இன்டர்வியூ மூமெண்ட்ஸ்லேயே பிடிச்சது எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது வந்து அதுதான், இந்த சிலையை திருடிடுவாங்க அதோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு. என்ன சார் கதையை சொல்லிங்க அப்படின்னா, சரி சிலையை திருட மாட்டாங்க, படமே பாருங்க எல்லாரும் அப்படின்னாரு அவரு. அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் செம்ம தகலே பண்ணுவார் அவரு. நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விமல் மொமெண்ட்ஸ், விமலியன்ஸ், இதுல விமலியன்ஸ் யார் யாரு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. விமல் மொமெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லுங்க. கேலக்சி ஸ்டார் ராகுல் வந்துட்டாரு விமலியனா அப்படி. ஸோ அதனால நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. விமலை பத்தி உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எது அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளாஸ்ட் யார் யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மோர் கண்டென்ட். முதலாளி இப்போதைக்கு இவ்வளவுதான். அதான். ஸோ இது பேக் வித் மோர் பிளாஸ்ட் வீடியோஸ் வில் சைன் ஆஃப் வித் திஸ் ஆர்டிஸ்ட் கோட் பை விமலிசம் பழகு. என்னால முடியலடா. ஐ கான்ட் கண்ட்ரோல் இட்.